இந்தியா எங்களுடைய நண்பன், அந்த நண்பனுக்கு ஒண்ணுனா இந்த நண்பன் வந்து பக்கத்தில் நிற்பான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளரான மார் போர்ஸ்டீன் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதரான ரூபன் அசார் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியா எங்களுடைய முக்கியமான நண்பன், அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா தோளோடு தோல் நாங்கள் வந்து நிற்போம் சொல்லி இஸ்ரேல் மீண்டும் தன்னுடைய ஆதரவை முழுமையாக தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவிற்கு என்ன செய்யணும்னு தெரியும். 20 ஆண்டுகால வரலாற்றில் பஹல்காம் தாக்குதல் ஒரு முக்கியமான ஒரு கோரமான ஒரு சம்பவமாக இந்தியாவில் நடந்திருக்கு. இதை வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுடைய கண்டனத்தை கடுமையாக நாங்கள் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்ல வேண்டிய நேரம் இல்லை, தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவங்க இதை எப்படி கையாளணும்னு சொல்லி இந்தியாவிற்கு ரொம்பவே நல்லா தெரியும். அதனால இந்தியாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் என்னென்ன உதவி வேணுமோ அந்த உதவிகளும் இந்த இஸ்ரேல் செய்யறதுக்கு தயாராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பத்துறை மற்றும் உளவுத்துறையில் வந்து நாங்கள் அவங்களுக்கு சேர்ந்து தோளோட தோள நிற்போம் எங்கள் நண்பனுக்காக அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தூதர் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டிருக்காங்க. எப்படி பஹல்காம் தாக்குதலில் பொதுமக்கள், அப்பாவி மக்கள் கையில் எந்த ஆயுதம் இல்லாதப்போ வந்து தீவிரவாதிகள் கொண்டு குவிச்சாங்களோ அதே மாதிரி தான் அக்டோபர் 7ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு ஒரு இசை நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மக்கள், இஸ்ரேல் மக்கள்லாம் இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு ராத்திரி வந்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டு இருக்கப்போ ஹமாஸ் பயங்கரவாதிகள் வந்து கொன்று பாலியல் பலாத்காரம் பண்ணி எங்கள் மக்களை வந்து ரொம்ப சித்திரவதைக்கு ஆளாக்குனா. அந்த சம்பவம் மாதிரி தான் இந்த பஹல்காம் தாக்குதலை வந்து நாங்கள் நினைக்கிறோம். 2 சம்பவம் ஒன்று தான், ஆனால் இது நடந்த இடம் வேற வேற. அதனால் இந்த பயங்கரவாத தாக்குதல் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். நாங்கள் எப்படி அந்த சூழ்நிலையில் இருந்தோமோ இன்னைக்கு இந்தியாவும் அதே சூழ்நிலையில் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து என்ன உதவி வேணுமோ இந்தியாவுக்கு அந்த உதவிகளை செய்யறதுக்கு நாங்கள் தோளோட தோல் கொடுத்து இருப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் தூதர் ரூபன் அசார் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. பாப்பா, இஸ்ரேல் வந்து நமக்கு இருக்குது. இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளும் ஆதரவு நீட்டினாலும் இந்தியா எதையுமே எதிர்பார்க்காம அவங்க தனியாக ஒரு திட்டங்களை தீட்டி எப்படி வந்து பாகிஸ்தானை தாக்கணும் இல்லை தீவிரவாதியை தாக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம். மீண்டும் இந்த தகவலை பற்றி நம்ம பேசுவோம்.